செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். பூந்தமல்லி நீதிமன்ற அருகே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் வழக்கறிஞர் PS அமுல்ராஜ் அவர்கள் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர்களின் சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார். இன்றைய தினம் நம்முடைய அன்பு சகோதரரும் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் ரஞ்சித் குமார் அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து அவருடைய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இன்றைய தினம் அவர் நம்முடைய பூந்தமல்லி நீதிமன்றத்தின் அருகே இங்கே அவருடைய சட்ட அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். அதனை நான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு இங்கே அந்த அலுவலகத்தை திறந்து வைத்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர்கள் இன்று என்னை சந்தித்தனர். நான் சமீபத்தில் நடந்த பார் கவுன்சில் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வெற்றியை இங்கிருக்கும் பூந்தமல்லி வழக்கறிஞர்களுக்கு அர்ப்பணிக்க என் மனம் இங்கே தயாராகி இருக்கிறது. காரணம், எப்பொழுதுமே ரஞ்சித்குமார் தலைமையில் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர் நண்பர்களும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இருக்கும் அத்தனை வழக்கறிஞர் என்னோடு சகோதரராக பழகுவார்கள். அவர்களுடைய அயராத உழைப்பில் நான் எனது வெற்றியை அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றேன். அதே போன்று நம்முடைய சகோதரமான ரஞ்சித்குமார் அவர்கள் இந்த சட்டத்தொழில் மேன்மேலும் வளர்ந்து இங்கிருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு சிறந்த சட்ட சேவையை அவர் செய்ய வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வளர்ச்சி அவருக்கு மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து இளம் வழக்கறிஞர்களுக்கும் அவர் என்றென்றும் ஒரு சட்ட சேவை செய்ய வேண்டும் என்று அவரை மனதார வாழ்த்துகிறேன் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.